ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தர்க்கம் செய்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறுக்கு விதியை எடுத்துக்காட்டி வாதத்தில் ஈசா அவர்களை வாயடைக்க செய்தார் என்று ஹதீஸ் உள்ளது. இந்த ஹதீஸின்படி ஒவ்வொரு மனிதர்களும் தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு விதியை காரணம் காட்டி மறுமையில் தப்பித்து கொள்ளலாம் தானே அப்படிங்கிற மாதிரி நசுருத்தீன் ஹனீஃபா என்பவர் கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், முதல்ல அவர் கேட்குற சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஆன்மீக உலகத்தில் உயிர்களுடைய உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்தில் இஹத்தஜ ஆதம் மூசா ரசூல்லா சொல்கிறாங்க. இது புகாரியில் 3409 ஹதீஸில் இது வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இஹத்தஜ ஆதமும் மூசா, இஹத்தஜ ஆதமும் மூசா, ஆதமும் மூசாவும் என்னஞ்சாங்க, வாதம் செய்தார்கள். ஆதம் தர்க்கம் செய்து கொண்டார்கள். தர்க்கம் செய்யும்போது இப்போ காலலுகு மூசா, மூசாங்கிறவர் ஆதம்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ காலலுகு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கிட்ட சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஆதம் உள்ளது அகரஜத்துக்கு ஹத்தியத்துக்க மினல் ஜன்னா, உன்னுடைய பாவம் தானப்பா எங்களை சொர்க்கத்திலேருந்து உன்னை வெளியேற்றிருச்சு. நீ செஞ்ச ஒரு பாவத்தை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அல்லாஹ் உன்னை வெளியேற்றிருப்பானா அப்படின்னு மூசா நபி என்ன செய்கிறாருன்னா, ஆதம் நபிட்ட சண்டைக்கு போகிறார், வாதம் பண்ணுறார். அப்போ காலலுகு ஆதம், ஆதம் சொன்னார், அந்த மூசா நீ தானப்பா மூசா, அல்லது இஸ்தஃபாக் அல்லாஹ் பி ரிசாலாத்தியோ பி கலாமிகி, அல்லாஹ் உன்னைய தூதராக ஆக்கி உன்னோட உரையாடல் நடத்தி உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படிப்பட்ட மூசா நீ என்ன செய்கிற, என்னை நீ குறை சொல்லுகிறாய். அலா அமரின் குத்திர அலைய கபலா நுகுலக்க, என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதி வச்ச ஒரு விஷயத்துக்காக வேண்டி என்கிட்ட நீ சண்டைக்கு வர்றியா அப்படின்னு திருப்பி கேட்டார். அப்போ ரசூல்லா என்ன செய்யறது, கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்ல முடியல. ஆதம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் அந்த மரத்தை நெருங்காதுன்னு அல்லாஹ் சொன்னான், நான் நெருங்கிட்டேன், நான் குற்றம் செய்து என்னை எல்லாம் வெளியேற்றிட்டான், இதான உன் குற்றச்சாட்டு. இதை நான் செய்வேங்கிறது நான் செஞ்சேன்னா அல்லாஹ் எழுதி வச்சதுனால செஞ்சேனான்னு கேட்குறாரு. உன்னை என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி செய்வேன் என்று அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அவன் எழுதி வச்சதுனால நான் செஞ்சேன், அதை போய் நீ குறை சொல்கிறியப்போ அல்லாஹ் எழுதுனது நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு இந்த ஹதீஸில் வருது. அது போக வர்றது என்ன வருதுன்னு கேட்டால், ஹஜ் ஆதம் மூசா மரத்தேனி, ஆதம் மூசாவை ஜெயித்து விட்டார் என்று வேறு ரசூல்லா சேர்த்து சொல்கிறாங்க 2 தடவை. அப்போ ஆதம் கேட்ட கேள்விக்கு மூசாட்ட ஆன்சர் இல்லை. வேறு சில அறிவிப்புகளில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் கேட்பார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், ஏன்பா உனக்கு தௌராத்து வேதத்தெல்லாம் உன்ட்ட கொடுத்துருக்கானா? ஆமாம். அது எப்போ என்னையெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தைய எல்லாம் அந்த தௌராத்து வேதத்தை எழுதிட்டானா? ஆமாம். அந்த தௌராத்தில் ஆதம் இந்த மாதிரி தப்பு செய்வார்னு எழுதி இருந்துச்சான்னு கேட்பார். ஆமாம் பாரு. அப்போ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் எழுதி வச்சுவிட்டான், அதைத்தான் நான் செஞ்சுருக்கிறேன், நீ என்னை குறை சொல்கிறேன்னு கேட்பாருன்னு வருது. ஆக அவர் எதை வச்சு அவர் மடக்கிறாருன்னு கேட்டால், விதியை வச்சு மடக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தப்பை செஞ்சு விட்டார் அப்படின்னு இவர் குற்றம் சுமட்டு, நான் எங்கே தப்பு செஞ்சேன், எழுதுனபடி நடந்துச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார்னு வருது. இதெல்லாம் அவர் கேட்குறாரு. இப்படி வச்சு சொன்னால் ஒவ்வொரு தப்புக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தன் வாதம் பண்ணுவானே, ஒவ்வொரு தப்பு செய்கிறோன்னு என்ன செய்வான் இதே மாதிரி. அதுலேயும் ஆதம் தான் ஜெயிச்சார்னு வேறு வருது. இதில் யாரும் ஜெயிக்கலை, மூசா நபி ஜெயிக்கலை, ஆதம் நபி ஜெயித்து விட்டார்னு ரசூல்லா. ஹஜ் ஆதமும் மூசா, ஆதம் மூசாவை வென்று விட்டார்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இவர் தான் கரெக்டான ஆர்குமெண்ட் மாதிரி தெரியுது. இந்த வாதத்தின்படி வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாரும் இப்படி செய்வாங்களே. இன்னைக்கு உள்ள வாதத்தில் ஒருத்தன் ஏன் துலோமல் இருக்கிறான், ஏன்டா துலோமல் இருக்கிறானா, எழுதி வச்சிருக்கிறான் துலோமல் இருக்கிறேன் அப்படிமான்ல, ஏன்டா அவனை ஏமாத்தினான் நான் ஏமாத்தினேன், அப்படி எல்லாம் எழுதி வச்சுதான் நடந்து போச்சு அப்படிமா. எல்லாம் எழுதி வச்சதுனால அப்படி நடந்துச்சு தவிர நான் யாரை ஏமாத்தலையேம்மா. எல்லா தப்பு செய்கிறவர்களும் இந்த துன்யாவுலையும் சரி ஆகிரத்துலையும் சரி இதை சொல்லி தப்பிக்கலாம்ல. அதான் அவர் கேட்குறார். இந்த ஹதீஸின்படி பார்த்தீங்கன்னா மூசா நபிகிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டாக தான் கேட்டாருங்கிற மாதிரி வருது. கேட்டு மூசாவை இதை தோக்கடிச்சு விட்டார்னு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த மாதிரி தப்பு செய்கிறவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது, விதிப்படி தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு கருத்து வருகிறது. இதன்படி ஒவ்வொருத்தனும் சொல்லுவானேன்னு அவர் கேள்வி கேட்குறாரு. கண்டிப்பாக சொல்லத்தான் செய்வான். ஒவ்வொருத்தனும் இதை இந்த வாதத்தின்படி எல்லாருமே இதை சொல்லலாம்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது சரின்னு வேறு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ண ஆர்கியூமெண்ட் கரெக்டு தான், மூசா வீழ்த்திட்டார் அவர் அப்படின்னா
அப்போ நம்மளும் என்ன செய்யலாம், எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் நம்ம அத்தாவுடைய ஆதம் இருக்கார்ல, நம்ம தகப்பனார் ஆதம், அவர் வழியை பின்பற்றி நம்மளும் விதி மேலே பழியை போட்டு என்ன செஞ்சுன்னு தப்பிச்சுக்கிடலாம். இங்கேயும் தப்பிக்கலாம் அங்கேயும் தப்பிக்கலான்னு அர்த்தம் வருது. ஆகிறதுல எல்லாம் கேட்பான்ல, ஏன்டா அந்த மாதிரி செஞ்சேன், ஏன்னா சிறுக்கு வச்ச கூட கேட்பான், எதுக்குடா சிறுக்கு நான் வச்சேனா, நீ எழுதுன்னு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான்ல அவன். சொன்னால ஏற்றுக்குருவாங்கிற மாதிரி வருது. இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்த்தா இது ஒரு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் போல தெரியுதுல்ல. அதனால அவர் கேள்வி நல்லா தான் கேட்குறார். இது இந்த இந்த ஹதீஸ், இந்த கருத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸும் இந்த கருத்தில் இன்னும் பல நூல்களில் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே இது அப்பட்டமாக குர்ஆனோடு நேரடியாகவே மோதக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக இருக்குது. குர்ஆனோட மோதுகிற ஒரு செய்தி. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா குர்ஆனை மறுக்கிற மாதிரி வந்துடும். இந்த செய்தி நீங்கள் நம்புனீங்கன்னா குர்ஆனில் உள்ள பல வசனங்களை நீங்கள் மறுக்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிருவீங்க. அதனால் இந்த ஹதீஸ் புகாரியில் வந்திருந்தாலும் சரி, இது ஆத்தன்டிக்கான செய்தியில் வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தப்பு செஞ்சார்ல, தப்பு செஞ்சும்போது அந்த தப்பை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான்ல. எப்படி சொல்கிறான் தப்பு செய்யும்போது எல்லாம் செய்கிறான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஃபஅஸல்லஹுமு ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் அவரை வழிகெடுத்து விட்டான், அவங்கள அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2:36 வசனத்தில் சொல்லுகிறான். 2:37 பாவ மன்னிப்பு எப்படி கேட்பது என்பதற்குரிய அந்த சொற்களை அல்லாஹ் அவர் கற்றுக் கொடுத்தான். அதை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டாரு, அதனால அல்லாஹ் அவர் மன்னிச்சான். எப்படி ஒரு ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடமிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டார். இப்போ தாப அலைஹி, அதை சொல்லி மன்னிப்பு கேட்டார்னு வருது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அல்லாட்ட நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு இப்போ என்ன செய்யறாரு, நான் எங்க தப்பு செஞ்சேங்கிறார். அதாவது அவர் தப்பு செய்யலைங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாரு. தப்பு செஞ்சதுக்கு தான் அழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. விதியை சொல்லி அல்லாட்ட நீ தானே எழுதுன்னு அப்போ கேட்கலையே அவரு. அல்ல அப்படி கேட்கும் பொழுது, இறைவா என்னை எப்படி நீ குற்றம் பிடிப்ப, நீ தான் விதியில் எழுதி வச்சுட்டிய அப்படி கேட்டாரா? என்ன செஞ்சாங்க, காலா 2 பேரும் சொன்னார்கள், ரப்பனா தலம்னா அம்புசனா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நாங்கள் தான் செஞ்சோன்னு ஒத்துக்கிறார் அவர். இல்லம் தஃபீர்லனா ஒரு தரகம்னா, எங்களை நீ மன்னித்து அருள் செய்யவில்லை என்று சொன்னால் நக்குன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோமே, நீனா மன்னிச்சாலே உண்டு, இல்லாட்டி நாங்கள் நஷ்டவாளி ஆயிடுவோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதாக 7வது சூறாவில் 23வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ குர்ஆன் சொல்லுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் தான் செய்தார். அது மட்டும் சொல்லலை, பாவம் செஞ்சது ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார். இதுக்கு எங்களை தவிர யார் காரணம்னா நாங்கள் தான் தப்பு செஞ்சோம், உன் மேலே ஒன்றும் இல்லை என்று வாக்குமூலமும் கொடுத்து விட்டார். அதே மாதிரி 20வது சூறாவில் அதாவது 115வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், வலக்கத் அஹிதுனா இலா ஆதம மின் கப்லு, ஆதமிடத்தில் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்திருந்தோம். நசிய, அவர் அதை மறந்து விட்டார். ஃபலம் நஜித் லஹு அஸ்மா, அவர்கிட்ட நம்ம உறுதியை நம்ம காணலை, உறுதி அவர் இருக்கலை. ஒரு மரத்தை நெருங்காதுன்னு சொன்னார், அதில் உறுதியாக இருந்தார் அவர் உறுதியாக இருக்கலைன்னு சொல்லி 115வது 20வது சூறாவில் 115வது வசனத்தில் சொல்கிறான் அல்ல. அதிலே 121வது 22வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், வா அசா ஆதம் ரப்பஹு, ஆதம் தன் இறைவனுக்கு மாறு செய்தார். ஃபகவா, வழிகட்டு போனார். சும்மஜித்தபாஹு ரப்புஹு, பிறகு இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். தாபாலை அவரை மன்னித்தான். ஹதா, நேர்வழி காட்டினான்னு வருது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார் என்று குர்ஆனில் வருது, மன்னிப்பு கேட்டார்னு குர்ஆனில் வருது. இவர் செய்கிறதை செஞ்சுவிட்டு நான் எங்கே தப்பு செஞ்சேன்னு சொன்னார்னு இங்கே வருது. இந்த ஹதீஸில் என்ன வருது, அப்படி பேசலாம். முதல்ல விதியை ஒரு ஆர்குமெண்ட் ஆக்கலாமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கணும், யார் வேணாலும் ஆக்கலாமாட்டேன். ஏற்கனவே அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டார், அல்லாவும் பாவம் செஞ்சார்னு சொல்லி காட்டுறான். நீ மன்னிக்காட்டி எங்களுக்கு வேற நாதியே இல்லைன்னு சொல்கிறாரு, நாங்கள் தான் எங்களுக்கு தனியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. இவ்வளவும் செஞ்சு தன்னுடைய தவறுக்கு வருந்தி அழுது திருந்தி மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதர் எப்படி மூசா நபி இப்படி பேசுவார்? மூசா நபி கேட்குமா, அவன்ப்பா நம்ம தப்பு தான் செஞ்சேன். தப்பை ஒத்துக்கிறக்கூடிய, ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு தப்பை, ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு பாவத்தை பிரிதொரு காலத்தில் நியாயப்படுத்துவாங்களா?
இவர் நியாயப்படுத்துறாரு. எப்படி? நான் எங்க தப்பு செஞ்சேன், அல்லாஹ் எழுதுனா நடந்து போச்சுங்கிறாரு. இது எப்படி இந்த வார்த்தை ஏற்றுக்க முடியும்? இப்படி எப்படி அவர் சொல்லுவார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லுவார் முதல்ல? அவருடைய அவருடைய நிலைப்பாடு அது இல்லையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, நான் மீறிட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டேன். அதான அவருடைய கொள்கை, அவருடைய நிலைப்பாடு அதுதானே. அந்த நிலைப்பாட்டில் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவரை வெளியேற்றவும் செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன செய்கிறாரு? மூசாவிட்ட உரையாடல் நடக்கும் பொழுது வந்துக்கிட்டு, நம்ம மேலே ஒன்றும் கிடையாதுப்பா, நான் என்னை போட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறேன், அது ஏற்கனவே எழுதுனதை விட நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால், இதை நான் கேட்குறேன், இதை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சரின்னு படுதா? நான் சொன்னால் சரின்னு படுதா? நீங்கள் ஒரு தவறை செஞ்சு விட்டீங்க. இதே மாதிரி ஒருத்தர் நண்பர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நான் எங்கப்பா பண்ணினேன், அதெல்லாம் விதிப்படி தான். அப்படியா அப்படின்னு எடுத்துக்கிருவீங்களா? ஒருத்தர் திருடி போட்டான், ஏன்டா திருடினேன்? நான் எங்கே திருடினேன்? எழுதுனபடி நடந்து போச்சு, நல்லா தான் திருடான், நான் எங்க அப்படின்னு ஒத்துக்கிருவீங்களா? இவன் விதண்டாவாதம் பண்ணுறான்னு சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் நான்லாம் சொன்னால் விதண்டாவாதம்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்களா? செய்வாங்கன்றதாலும் பட்டாலும் பரவாயில்லை, அவர் கரெக்டாக செஞ்சார்ன்ற ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவர் தப்பு செஞ்சிட்டாரு, அப்படி அவர் பேசியிருக்க கூடாது என்ற அந்த ஹதீஸில் நம்ம அப்போ கூட ஏற்றுக்கலாம். ஆதம் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு பிறகு என்ன செஞ்சிட்டார்? பல்ட்டி அடிச்சிட்டாரு, அவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்தாலும் பரவாயில்லை. இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹஜ்ஜ ஆதம் மூசாவை ஆதம் ஜெயித்து விட்டார். ஹஜ்ஜா 2 தடவை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ் ஆதம் மூசா, ஹஜ் ஆதம் மூசான்னு வருது. மூசாவை ஆதம் ஜெயித்தார்னா அப்போ ஆதம் செஞ்ச கரெக்டுங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஆர்கியூமெண்ட் கரெக்டு என்று ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கொடுத்துருப்பாங்களா? அப்போ இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இது ஒரு இழிவுபடுத்துறதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான விதண்டாவாதத்தை அவங்க அங்கீகரிச்சாங்கன்னு வருது. அப்போ ரசூலுல்லாஹ் இதை அங்கீகரிச்சு, அப்போ ஆதம் ஜெயிச்சார்னா நம்மளும் இதே ஸ்டைலில் பேசினா நம்மளும் ஜெயிச்சோன்னு அர்த்தமாகும்ல. நம்மளும் என்ன தப்பு செஞ்சாலும் இதே பதில். என்ன பதில்? எங்கள் வாப்பாட்டேருந்து வழிகாட்டுதல் இருக்கிறது, அந்த வழிகாட்டுதல் எங்கள் ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சுட்டாங்க, அவர் தான் ஜெயிச்சதா சொல்லிவிட்டாங்க, அதனால அதையே பதிலாக சொல்கிறோன்னு என்ன செய்வான்? ஏன்டா நோன்பு வைக்கலன்னா அதுக்கு இந்த பதில் சொல்லிடுவான். நோன்பு வைக்கல, யார் வைக்கல? அவன் எழுதியிருக்கான், நான் வைக்கல, அவ்வளோதான். நானும் வைக்கல, அவன் வைக்க மாட்டேன்னு எழுதி வச்சிருக்கிறான், அங்கே போய் கேளு, என்னை கேட்காதுன்னு சொல்லலாம்ல. அப்போ இது பயங்கரமான ஒரு தப்பான ஒரு செய்தி இந்த ஹதீஸில் வந்தாலும். இந்த ஹதீஸை நம்மளும் பல தடவை சொல்லி இருக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு தான் நம்ம இதை சிந்திக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்டால் ஆமாம், இது இப்படி வரக்கூடாது, இந்த தவறான ஆர்குமெண்ட்டில் அவர் பண்ணுறாரு அப்படின்ற பிறகு நம்ம சிந்திச்சு பார்க்கையில், ஆமாம் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, அவர் தவறு தான் ஒத்துக்கிட்டாரு, அவர் தவறை நியாயப்படுத்துறவர் கிடையாது என்பது நமக்கு என்ன செய்யுது? இதிலிருந்து வழங்குகிறது. அதனால் இந்த ஹதீஸ் தப்பு.